ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிதி ஆயோகை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜிஎஸ் ஃப்ரீ நோட்ஸ் சீரீஸில் 9th வீடியோ எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக் பார்க்கலாம். ஸோ இது வந்து 12th லெசனில் இருக்குது. அது போக வெப்சைட்டில் இருக்கிற சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸை பிடிஎஃப் ஆட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். ஆனால் இங்கிலீஷில் தான் அதிகமாக கேட்பாங்க நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து திட்டக்குழுக்கு பதிலாக மாற்றப்பட்டிருக்கு. ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் தொடங்கியிருப்பாங்க. இது அறிவு மையம், நாலேஜ் ஹப்பாக இருக்குது. கொள்கைகளை செயல்படுத்துவதை கண்காணிக்குது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசியை மானிட்டர் பண்ணுது. தலைவர் பார்த்திங்கன்னா பிரதமர், மத்திய அமைச்சர்கள்லாம் உறுப்பினர்கள், யூனியன் மினிஸ்டர்லாம் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸு. நிதி ஆயோக்கோட பணிகள் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு, போட்டி கூட்டாட்சியை வலுப்படுத்துறது, நாட்டில் உள்ள நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைக்கிறது, ஷேர்டு நேஷ்னல் அஜெண்டா அமங் ஸ்டேட்ஸு, பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல், டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங், தொலைநோக்கு காட்சி திட்டமிடுதல், விஷன் அண்ட் சினாரியோ பிளானிங், நிபுணர்களின் கூட்டமைப்பு, பல்வேறு துறைகளில் இருக்க நிபுணர்களை ஒருங்கிணைக்கிறது, நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டைஸு, உகந்ததாக்குதல் இல்லை ஒருங்கிணைப்பு, பல்வேறு துறைகள், வெவ்வேறு துறை இருக்கும், அதை ஃபுல்லாக இது பண்ணுறது, ஒருமிச்சு வாங்கிறது, ஹார்மோனைசேஷன், சச்சரவு தீர்வு, கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன், வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல், மற்ற நாடுகள் கூடயோ இல்லை மற்ற அமைப்புகள் கூடயோ ஒருங்கிணைக்கிறது, கோஆர்டினேட்டிங் இன்டர்ஃபேஸ் வித் வேர்ல்டு, உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல், இன்டர்னல் கன்சல்டன்சி, திறன் உருவாக்குதல், கெப்பாசிட்டி பில்டிங்கு, அடுத்து கண்காணிப்பு அண்ட் மதிப்பீடு, மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இதான் நிதி ஆயோக்கோட பயன்கள். இதில் மினிமம் ஒரு 5 to 10 பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் மெயின்ஸில் கொஷின் கேட்டால் நீங்கள் அதை கீவேர்டு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 ஆவணங்கள், 3 ஆண்டுக்கு செயல் திட்டமும் ஆக்ஷன் அஜெண்டா இருக்கும். 7 இயர்ஸ்க்குன்னா மீடியம் டேர்ம், நடுத்தர கால யுக்தி, 15 ஆண்டுன்னா தொலைநோக்கு ஆவணம், விஷன் டாக்குமெண்ட். ஸோ இந்த 3 இருக்குது, பார்த்துக்கோங்க. 3, 7, 15 இயர். அடுத்து நிதி ஆயோக்கோட 7 தூண்கள், 7 பில்லர்ஸு. சில டைம் கொஷினாகவே இப்படி கேட்கலாம் மெயின்ஸில். ப்ரிலிம்ஸ்லையும் என்னென்ன இதில் எது இருக்குதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். மக்கள் சார்பு, ப்ரோ பீப்புள், செயல் சார்பு, ப்ரோ ஆக்டிவ், பங்கேற்பு, பார்ட்டிசிபேஷன், மேம்பாடு, எம்பவர்மெண்ட், அடுத்து அனைத்து எல்லாத்தையும் உள்ளடக்கியது, இன்க்ளூஷன், சமத்துவம், ஈக்குவாலிட்டி, வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. மொத்தம் 7 இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து இண்டெக்ஸு. இது வந்து புக்கில் இல்லை, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனு. ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். இது ஃபுல்லாக நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட்ஸ் இண்டெக்ஸு. இந்திய கண்டுபிடிப்பு குறியீடு, இந்திய இனோவேஷன் இண்டெக்ஸு. கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம், இல்லை புத்தாக்கம்னு சொல்லலாம், ரெண்டுமே இது படிக்கலாம். பல பரிமாண குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸு, பள்ளி கல்வித்துறை குறியீடு, ஸ்கூல் எஜுகேஷனல் குவாலிட்டி இண்டெக்ஸு, மாநில சுகாதார குறியீடு, ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸு, மாநில ஆற்றல் குறியீடு, ஸ்டேட் எனர்ஜி இண்டெக்ஸு, கூட்டு நீர் மேலாண்மை, காம்போசிட் வாட்டர் இண்டெக்ஸ், மாவட்ட மருத்துவமனை, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 5-6 பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அட்டல் புத்தாக்க கொள்கை, அட்டல் இனோவேஷன் மிஷனும் நிதி ஆயோக் கீழே தான் வருது. ஆயுஷ்மான் பாரத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனை வந்து நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனை அமைக்கணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன், இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, அரவிந்த் பனகாரியா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிஇஓ நிதி ஆயோக்கோடது பார்த்திங்கன்னா சிந்துஸ்ரீ குல்ஹர். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நிதி ஆயோக்குள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். இது வந்து மெயின்ஸுக்கும் இதை வச்சு கீ பாயிண்ட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸுக்கும் இதிலேருந்து கொஷின் கேட்கலாம். ஸோ புக்கோட கண்டென்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.